40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மாதவன், இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை நல்ல சுகமாக இருக்கிறேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் மாதவன். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்தில் இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்களில் இன்றைக்கு இயேசுவின் முகத்தில் எத்தனையோ காயங்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம் பிரதர். நல்ல ஒரு அருமையான தலைப்பை எடுத்திருக்கிறீங்க சகோதரரே. இயேசுவின் முகத்தில் எப்படியெல்லாம் காயங்களை ஏற்படுத்தினார்கள்? இயேசுவின் முகத்தில் பல விதங்களில் காயங்கள் ஏற்படுத்தினாங்க. அதுல முதல்ல 3 விதங்களை நம்ம ஒரே வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறீங்களா? நிச்சயமா மகன். மார்க் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வாக்கியம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் துப்பினார்கள் என்று பார்க்கிறோம். பிற்பாடு குட்டினார்கள், தலையில குட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிற்பாடு வேலைக்காரர் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். வேலைக்காரன் கன்னத்தில் அறைந்தான் என்று சொல்லப்படல, வேலைக்காரர் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பலர் கன்னத்தில் அறையக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை பார்க்க முடியுது. இந்த சூழலை பாருங்க. ஒருத்தர் நம் முகத்திற்கு முன்பதாக துப்புவது என்பது நம்மை மனிதனாக கூட மதிக்கவில்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அப்ப இயேசுவ மிகவும் ஏளனமாக கருதி அவர் முகத்துல என்ன பண்ணிருக்காங்க? துப்பி இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, அவர் கண்களை மூடி தலையில என்ன பண்ணிருக்காங்க? கொட்டியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முழு வேகத்தை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? கொட்டியிருப்பாங்க. அதுலயும் அவங்க மற்ற சுவிசேஷங்களை படிக்கும்போது கொட்டினது யாருன்னு கண்டுபிடிக்க கூட அவங்க கேட்டிருக்காங்கன்னா, மாத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிகமான முறை அவருடைய தலையில என்ன பண்ணிருக்காங்க? கொட்டியிருக்கிறாங்க. பல பேர் அவருடைய கன்னத்துல என்ன பண்ணிருக்காங்க? அரைஞ்சிருக்காங்க. அது ஒரு தாய் ஒரு பிள்ளைய தவற கண்டிக்கிறதுக்காக கன்னத்துல அறையிறது போன்ற அறை கிடையாது. தாய் அடிக்கிறதுல ஒரு அன்பு கலந்திருக்கும். ஆனா இவர்களுக்கு எவ்விதத்திலும் இயேசு உறவு முறை கிடையாது, எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர். அப்படி இருக்கும்போது அவர்கள் கன்னத்தில் அறைந்த அறை அவருக்கு ரத்தங்கண்ணி போகும் அளவிற்கு, முற்றிலுமாக வீங்கக்கூடிய அளவிற்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அறைகளாக என்ன பண்ணி இருந்திருக்குங்கிறத இமேஜின் பண்ண முடியுது. பாருங்க, 2 கன்னத்திலையும் பலார்னு பல முறை அரைஞ்சிருக்கிறாங்க. அவர் கண்ணமே எவ்வளவு ரத்தம் கண்ணி போய் வீங்கி இருக்குங்கிறத பாருங்க. அவருடைய தலையில எவ்வளவு ஓங்கி கொட்டியிருந்தாங்கன்னா எவ்வளவு காயங்கள் அவருடைய தலையில அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிறத நம்மால் சற்று புரிந்து கொள்ள முடிகிறது. அவமானம் மனதின் அழுத்தமாக, மனதின் வழியாக இருக்கிறது. ஆனா அறையிறதும் கொட்டுறதும் உடலின் வழியாக இருக்கிறது. இப்ப இயேசுவுக்கு மனதின் வலியும் இருந்திருக்கு, உடலின் வலியும் இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். இப்படியா இயேசுவின் முகத்தில் 3 வழியில அவங்க காயப்படுத்தி இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லாம் கொடுத்தீங்க மாதவன். இப்போ இவ்வளவுதானா, இல்லைன்னா இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் முகத்துல அடித்தார்களா? வேறு விதத்திலேயே முகத்துல அடிச்சிருக்கிறாங்க. அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கட்டுமா? நிச்சயமா மகன். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, தாடை மயிரை பிடுங்குகிறதற்கும் நான் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. இயேசுவ அந்த தாடை மயிரை யாரோ பிடுங்கன்னு நினைக்கும் போது பிடிச்சு இழுக்க தேவையில்ல, அவரே வாலண்டியர் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்படுறதா பார்க்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே பலார்னு கண்ணை அரைஞ்சு கண்ணை செவந்து வீங்கி போயிருக்கு, ரத்தம் கண்ணி போயிருக்கு அப்படின்னா அவருடைய தாடை மயிரையும் இழுத்து பிடுங்கினாங்க அப்படின்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நமக்கு நம்முடைய முடியல
சின்னதா ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா கூட அதை வேகமா சீவும் போது எடுத்துட்டாலே லைட்டா வலிக்கும். ஆமா. அப்போ ஒரு முடிய புடுங்கிறதுங்கிறதே எவ்வளவோ வலி வேதனையா இருக்கும். அவர்கள் மொத்தமா அவருடைய தாடை மயிரை என்ன பண்ணிருக்காங்க, பிடுங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வலி வேதனைகள் இருந்திருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் இந்த முறை. இயேசுவை துப்புனாங்க, கொட்டினாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, பல பேர் அரைஞ்சாங்க. இப்ப பார்த்தோம் தாடை மயிரையும் புடுங்கினாங்கிறத பாக்குறோம். இதற்கு அப்புறம் இயேசுவின் முகத்தில் வேறு ஏதேனும் காயம் ஏற்படுத்த செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் தலையில இந்த முறுக்கு இடத்தெல்லாம் வச்சு இந்த கோலை வச்சுலாம் அடிச்சாங்களா மாதவன்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய தலையில் கிட்டத்தட்ட 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வளரக்கூடிய அளவிற்கு முள் இருக்கக்கூடிய முள் மரத்திலிருந்து தான் ஒரு கிரீடத்தை செஞ்சிருக்காங்க. அந்த கிரீடத்தை அவர் தலை மேல என்ன பண்ணிருக்காங்க, அழுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முள்ளெல்லாம் அவருடைய சிரசுல என்ன பண்ணிருக்கணும், உராசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, கோலினால் அடிச்சாங்களாம். கோல் அப்படிங்கிறது ரொம்ப திடமான ஒரு பொருள். அந்த திடமான ஒரு பொருளை வச்சு அவர் அடிச்சாங்கன்னா அந்த முட்கள் எல்லாம் அவருடைய சிரசிற்குள்ளாக நுழையக்கூடியதா இருக்கும். அப்ப அதனால் வரக்கூடிய இரத்த கசிவு அவருடைய முகம் முழுவதும் இரத்தத்தினால் கசிந்த அகோர காட்சியாக இருந்திருக்க வேண்டும்ங்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம படித்த எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பார்க்கலாமே. தலையில கொட்டுறது, முகத்துல உமிழ்றது, கன்னத்துல அடிச்சது, தாடி மயிரை பிடுங்கினது, அதற்கு பிற்பாடு தலையில் முற்றிடம் வைத்தது, அந்த முற்றிடத்துக்கும் மேலாக செங்கோலை வைத்து அடித்தது. இப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு அகோரமாக இயேசு காட்சி அளித்திருப்பார் என்று தீர்க்க தரிசன வசனமே இருக்கு. 2 வசனங்கள் இருக்கு, வாசிக்கட்டுமா? சகோதரரே. ஏசாயா 52 அதிகாரம் 14 வாக்கியம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா பார்க்கக்கூடிய மனிதனுடைய முகத்தை விட அவருடைய முகம் மிகவும் மோசமானதாக, கொடூரமானதாக மாற்றம் அடைந்ததுங்கிறத பாக்குறோம். அதனாலதான் அவர் அந்த கேடு அடைந்தார் என்று பாக்குறோம். அவருடைய முகப்பார்வை வேறுபட்டுச்சு. மனிதனுடைய முகத்தை விட அவருடைய ரூபம் மாறுபட்டு இருந்ததுன்னு சொல்லப்படுறத பார்க்க முடியுது. அப்ப நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, முகம் ஃபுல்லா ரத்த கசிவோட ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒன்றாக இருக்குன்னு. இன்னொரு விஷயம் சொல்றேன். பலார்னு கன்னத்துல அரைகிறாங்க யாராவது அப்படின்னா நம்முடைய காது கூட சில நேரம் கொய்ன்னு கேட்கும் அடி வாங்கும்போது. சின்ன வயசுல நம்ம அடி வாங்கியிருப்போம்ல, அப்ப எவ்வளவு பலார்னு அடிச்சா அவர் காதுக்கு ஏதாவது சேதாரம் இருந்துச்சா? சில பேர் அடிக்கும்போது பற்கள் பாதிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப பற்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா, இல்லை அவருடைய வாய் எதுவும் பாதிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததுன்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கட்டுமா? நிச்சயமா. ஏசாயா 53 அதிகாரம் 2 வாக்கியம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, நாம அந்த சிலுவை காட்சியின் போது அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. நம்ம பார்த்தாலே விகற்பமா என்ன இப்படி இருக்காங்கன்னு நம்ம விகற்பமா பார்க்கக்கூடியது போன்று அவருடைய அந்த இரத்த காட்சியும் முகமும் முற்றிலுமா மாறுபட்டு இருந்ததுங்கிறத பார்க்குறோம். இந்த பட்டியல் தான் இயேசு தன்னுடைய முகத்தில் பெற்ற காயங்களின் வரிசையாக இருக்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க மாதவன். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் அடங்கியிருக்குது? இதுல நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஆசை நம்முடைய முகத்தை எல்லாம் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று. அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. என்னாகமம் 6 அதிகாரம் 25 வாக்கியம். முதல்ல அதை வாசிக்கிறேன், பிற்பாடு அதை தியானித்து நிறைவு செய்யலாம். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. என்னாகமம் 6 அதிகாரம் 25, 26 வாக்கியங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய முகம் பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார், நம்முடைய முகத்தில் பிரசன்னமாக விரும்புகிறார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது.
நம்முடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய முகம் இரத்தத்தினாலும் இருள் சூழ்ந்ததை போன்றும் அகோரமாகவும் அந்த கேடு அடைந்தது போன்றும் அழகற்றவராகவும் தெரிந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன்ல, இப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆவிக்குரிய பாடம் நம் பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்பவே ஒரு நேர்த்தியான விளக்கத்தை கொடுத்தீங்க மாதவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முகத்தில் ஏற்பட்ட காயங்களை பற்றியதான தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்தும் பிற்பாடு அதில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ரொம்ப எளிமையாகவும் புரியும்படியாக நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.